பச்சை மிளகாய் தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு பெரிய மூடி தேங்காயிலேருந்து பாதியை மட்டும் கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். நீளமாகவே கட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, முழு பொட்டுக்கடலையே எடுத்துக்கிறேன். அப்புறம் 3 பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, சின்னதாக புளியும் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூனுக்கும் குறைவான உப்பு சேர்த்து முதல்ல தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்படி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். தாளிப்பு கூட சேர்க்க வேண்டியதில்லை. இந்த கெட்டி சட்னியே ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு தாளிப்பு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை இது கூட சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி கலந்து வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு ஒரு இரும்பு தாளிப்பு கரண்டியை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அல்லது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் கடுகும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு முழுசாக பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம். பருப்புகளை சேர்த்து கொஞ்சம் திருப்பி விட்டு பருப்போட கலர் லேசாக மாற ஆரம்பித்ததுமே ஒரு வரமிளகாய் பிச்சதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு கொத்து கறிவேப்பிலையும் பிச்சு சேர்த்துட்டு 4 திருப்பி விட்டுக்கலாம். நல்லா மணம் வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். கருக விட்டுடக்கூடாது. இந்த தாளிப்பை எடுத்து நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற சட்னி கூட சேர்த்து கலந்துட்டோன்னா நமக்கு அருமையான பச்சை மிளகாய் தேங்காய் சட்னி ரெடி.